மாதம் மாதம் பௌர்ணமி வருகிறது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும் இந்த விசேஷம் ஏன் என்றால், சித்ரா பௌர்ணமி என்றால் என்ன? மக்கள் பாவம் செய்கிறார்களா, புண்ணியம் செய்கிறார்களா என்று பார்ப்பதற்காக சித்திரகுப்தனுடைய உதவியாளர் மாயன் என்பவர் பூலோகத்துக்கு வந்து மனிதர்களை பார்க்கிறார். மனிதர்கள் அதிலிருந்து தப்பித்து புண்ணியம் சேர்த்து சித்திரகுப்தன் உதவியாளரிடம் நல்ல பேர் வாங்குவதற்காக கடவுளிடம் முறையிடும் போது, கடவுள் சித்திரை மாதத்தில் பௌர்ணமி அன்று நான் வருகிறேன், அனைவரும் உங்கள் மனதை நான் தூய்மைப்படுத்துகிறேன், அனைவரும் அதை அந்த மனது தூய்மையோடு நல்லபடியாக வாழ்ந்து புண்ணியத்தை சேருங்கள் என்று கடவுள் காட்சி அளிக்கும் விதமாக சித்ரா பௌர்ணமி திருவிழா நடைபெறுகிறது. தமிழக வேலூர் மாவட்ட பகுதியில் சித்ரா பௌர்ணமி அன்று புஷ்ப பல்லாக்கு என்ற பெயரில் 9 கோவிலுடைய நிர்வாகிகள் 9 கோவிலுக்கும் 9 தேர்கள் மிக வண்ண விளக்குகள் அலங்கரித்து பிரம்மாண்டமான தேர்களை 9 தேர்கள் மிக அற்புதமாக வடிவமைத்து நள்ளிரவில் வண்ண விளக்குகளுடன் ஒரே நேர்கோட்டியில் ஒரே நேரத்தில் 9 தேர்கள் நிற்கும். பொதுமக்கள் 9 தேரில் அமர்ந்திருக்கும் அம்மனை பார்த்து வணங்கி தன் மனதை தூய்மைப்படுத்தி அனைவருக்கும் நல்லது செஞ்சு இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் நாம் புண்ணியத்தை சம்பாதிக்க வேண்டும், அதற்கு நம் மனது தயாராக வேண்டும் என்று உணர்த்துவதற்காக, நம் மனதை தயார்படுத்துவதற்காகவே சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி திருவிழா என்று நடைபெறுகிறது என்று தமிழ் கலாச்சாரத்தில் நம்பப்படுகிற ஒரு திருவிழாவாக தெரிகிறது. தமிழக வேலூர் மாவட்டத்தில் 9 கோவில்களிலிருந்து 9 தேர்கள் அலங்கரித்து கொண்டு பொதுமக்களுடைய பார்வைக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் வியாபாரிகளும் பொதுமக்களும் வணிகர்களும். அதேபோல் தமிழக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் மிக அற்புத சித்ரா பௌர்ணமி திருவிழாவும் நடைபெறுகிறது. விஷ்ணு ஒரே நேரத்தில் ஒரே ரோட்டில் ஒரே நேர்கோட்டில் 9 தேர்கள் வண்ண விளக்குகளுடன் மிக அற்புதமாக ஜொலிக்கும் காட்சிகள் வியாபாரிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். பொதுமக்கள் கோவில் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ள அற்புத காட்சிகள் எத்தனையோ ஆண்டுகளாக தொடர்ந்து சித்ரா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று நடைபெறுகிறது.
இந்த வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட 9 தேர்களை பார்க்க பொதுமக்கள் அதிக அளவில் கூட்டம் கூடுவது வழக்கம். இரவு முழுவதும் மக்கள் தூங்காமல் 9 தேர்களை பார்ப்பதற்காக காத்திருக்கும் மிக அற்புதமான அது ஒரு இன்பம்தான். இரவு முழுவதும் கண் விழித்து 9 தேர் அலங்காரங்களை பார்த்து ரசித்த பக்தர்கள் பொதுமக்கள். மதுரையிலும் இதுபோல் நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டத்தில் மிக விசேஷமாக 9 தேர் அலங்காரங்கள் மிக சிறப்பாக வியாபாரிகள் ஆண்டுதோறும் செய்து கொண்டு வருகிறார்கள்.